வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/1/2026 மார்கழி மாதம் 26ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பயணங்கள், அனுகூலங்கள், மேலதிகாரிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம், தொழில் ரீதியாக யோக பலங்கள், உத்தியோகத்தில் சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையும் ஆத்ம ரீதியான சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வசந்தத்தை வரவைக்கக்கூடிய நாள். ரொம்ப நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் தீர்வதும், நிலம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்கமான முடிவு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழிலில் அற்புதமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்த கால விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் பெரிய சாதனையை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடைகளும் உத்தியோகத்தில் ஏற்றங்களும் புதிய அறிமுகத்தில் அனுகூலங்களும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தமும் ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் அற்புதமாக பெறக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள், அனுகூலமான சூழ்நிலை. குடும்பத்தில் மட்டும் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வது புத்திசாலி தனமான அமைப்பு. பயணங்களுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகளில் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். விரயங்களில் கவனமாக இருப்பதும், விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில்
அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். பணவரவுக்குண்டான உத்தரவாதங்கள் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியார்விடம் மனமிட்டு பேசுவது குடும்பத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக ப்ரமோஷன்கள், பணவரவு, இன்க்ரிமெண்ட்டுகள், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முதலீடுகளுக்கு உத்தரவு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கென்று நல்ல விஷயங்கள் நடைபெறுவது சாத்தியக்கூறான அமைப்பு. துணை அல்லது துணைவியார் பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது நம்பிக்கையுடைய ஊற்றுக்கோளாக காணப்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசி. உத்தியோகத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சந்திராஷ்டிரமத்தில் குறைவில்லாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். யோசனையால் தேவையில்லாத குழப்பங்களோ மன கஷ்டங்களோ ஏற்படலாம். அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் நன்மைகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதியாக அற்புதமான ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொண்டால் வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் நிச்சயமாக காணப்படும். சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வேற்று மதத்தினரால் அதிகமாக ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் காணப்படுவதும், கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வது விசேஷமான பலனையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.